வணக்கம் நண்பர்களே. கவிதா அன்பு செல்வன் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் ஆடியோ நாவல் உலகத்திற்குள் முதலாக பயணிக்கிறேன். ஏதாவது குற்றம் குறை இருந்தால் பொறுத்தருளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம் தொடர்ந்து போடுற ஆடியோவின் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். இன்று நாம் கேட்கப் போகும் நாவல் எந்தன் வாழ்வில் உந்தன் வாசம், அத்தியாயம் 2. காலை மணி 8 ஆகியும் எழுந்திருக்காமல் இருக்கும் உதயின் அறைக்கு அவனுடைய தாத்தா சதாசிவம் சென்றார். அப்போதுதான் குளியலறையிலிருந்து முகத்தை டவலால் துடைத்து கொண்டே வெளிவந்தவன் அவரை பார்த்தது முகத்தை திருப்பி கொண்டு கட்டிலில் போய் அமர்ந்தான். அந்த நேரம் ஜனுவும் கண்ணை தேய்த்து கொண்டே எழுந்தாள். அம்மாடி, என் தங்கம் எந்திரிச்சிருச்சு போல இருக்கு, போய் அம்மாவை பால் ஊற்றி தர சொல்லி குடிக்கலாமா என்றார் சதாசிவம். உடனே அவள், நான் உங்க கூட வரலை, என் அப்பா கூடத்தான் இருப்பேன் என்று உதயின் கழுத்தை தன் 2 கரங்களால் கட்டி அணைத்து கொள்ள யாரையும் கிட்டே சேர்க்காத அவனுக்கு குழந்தை கழுத்தோடு அணைத்து அப்பா என்றதில் அவனுக்குள் இருந்த தாய்மை விழித்து கொள்ள உணர்வுகள் பொங்கி எழுந்து உடல் சிலிர்த்தது. கண்மூடி அதை அனுபவித்து கொண்டிருந்தான். சதாசிவம், வாடா செல்லம் என்று அவளை பிடித்து இழுக்க அப்போதுதான் கண் விழித்தவன் அவளை அப்படியே அணைத்து கொண்டான். சதாசிவத்திற்கு உள்ளுக்குள் மகிழ்ச்சி கரைபுரண்டு ஓடியது. வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல், அப்பாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? போய் அம்மாவை குளிச்சு விட சொல்லி குளிச்சுட்டு பால் ஊற்றி குடிச்சிட்டு வந்து மறுபடியும் அப்பா கட்ட விளையாடுவியாம் என்றார். போ தாத்தா, எனக்கு எங்கள் அப்பாவே குளிச்சு விடுவார், நான் போக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். முதலாக தனக்கு கிடைத்திருக்கும் அப்பா என்ற உறவை அவள் ரொம்பவே விரும்பினாள். அவனை விட்டு அங்கே இங்கே நகராமல் அவனையே பிடித்து கொண்டிருந்தாள். உதைக்கு தர்ம சங்கடமாக போனது. அவனுக்கு குழந்தைகளிடமே பழக்கமில்லை. இதில் ஒரு குழந்தைக்கு குளித்து விடுவதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று நினைத்து அமைதியாக இருந்தான். அதற்கெல்லாம் அவனுடைய மகள் விட்டாள் தானே. அப்பா, தாத்தாவை போக சொல்லுங்க, நானே குளிக்க வைக்கிறேன்னு சொல்லுங்க என்று எப்போதும் போல் மழலையில் சொல்லி கொண்டிருந்தாள். எனக்கு குளிக்க வைக்க தெரியாதுமா, நீ போய் உங்கள் அம்மாவையே குளிச்சு விட சொல்லு என்றான் உதை. அந்த வாண்டோ மழலை மொழியில், நான் சொல்லித்தரேன் அப்பா, நீங்கள் குளிச்சு விடுங்க என்றது. அதை கேட்ட உதை பேந்த விழித்தான். என்ன சொல்கிறது என்று புரியாமல் இருந்தவனிடமிருந்து குழந்தையை வாமா என்று அவனுக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லிக்கொண்டே இழுத்தார் தாத்தா. அவள் ஓ என்று கத்தியவள் உதையின் கழுத்தை இறுக பற்றி கொண்டு அப்பா அப்பா என்று அழுதாள். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஆழ்ந்து சுவாசித்த உதை கண்ணை திறந்து தாத்தாவை பார்த்து, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியில் போங்க என்றான். உனக்கு இதெல்லாம் பழக்கமில்லை உதை, எப்படி செய்வ என்றார் தாத்தா. பழகிக்கிறேன், அதுக்குத்தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க என்றவன், நீ போய் உங்கள் அம்மாட்ட டவலும் துணியும் வாங்கிட்டு வா, நான் குளிச்சு விடுறேன் என்றதும் அந்த குழந்தை சிட்டாக பறந்தது. தாத்தாவிடம் எதுவும் பேசாமல் அவனுடைய லேப்டாப்பை எடுத்து ஆன் பண்ணினான். அதற்கு மேல் அவனிடம் இப்போது பேச வேண்டாம், ஏதோ குழந்தையையாவது கிட்டே சேர்த்துக்கிறானே, அதுவே போதும், இருப்பதையும் கெடுக்க வேண்டாம் என்று வந்த வழியே சென்றார். ஜனு தன் அம்மா அறைக்கு ஓடினாள். அவளை நேற்றிலிருந்து பார்க்காதது தன் நிலைமை எல்லாம் எண்ணி வாடிச்செல்லம் என்று வாரி அணைத்து கொண்டாள். அவளோ அப்பா கிடைத்த மகிழ்ச்சியில், அம்மா எனக்கு புது துணி கொடு என்றது. எதுக்குமா, குளிச்சுட்டு போட்டுக்கலாம், இப்போ நீ பேட் கேள் என்றாள் சைது. அப்பா குளிச்சு விடுறேன்னு சொன்னாங்க, டவலும் துணியும் வாங்கிட்டு வர சொன்னாங்க என்றதும் அதிர்ந்து போய் குழந்தையை பார்த்தவள் தன் காதில் விழுந்தது சரிதானா என்று மறுமுறையும் குழந்தையிடம் கேட்டு உறுதிப்படுத்தி கொண்டாள். இது எப்படி சாத்தியம்? இந்த வீட்டின் அவள் வயசில் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம். எங்ககிட்டயே பேசாத அவனுடைய அறையே சொர்க்கம் என்று போல் இருப்பான். அவன் ஒரு குழந்தைக்கு குளித்து விடுகிறான் என்பதெல்லாம் எப்படி நம்புறது? அது உலக அதிசயமாச்சே என்று அவள் மனம் ஓலமிட்டது. அம்மா அம்மா என்று மகள் சத்தமாக அழைத்ததும் சுயத்திற்கு வந்தவள், சும்மா சொல்லி இருப்பான், நானே குளிச்சு விட்டு பாப்பாவுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு அழகாக அனுப்புகிறேன் என்றாள். போமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம் என்று மறுபடியும் உதய அறைக்க ஓடியது. அவன் மடியில் ஏறிக்கொண்டவள், அப்பா அம்மா பேட் கேள், துணி தரலை என்றது அந்த வாண்டு. அதில் அவனுக்கு புன்னகை வர அதை அடக்கி கொண்டவன், எதுக்கு தரமேட்டேன்னு சொன்னா, நீ போய் அப்பா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லு என்றான் குழந்தையிடம். ஜன அந்த செய்தியை சுமந்து கொண்டு ஓடி அப்படியே அம்மாவிடம் ஒப்பித்தது.
ஏய், இங்கேயே இரு, நானே குளிச்சு விடுறேன் என்று மகளை தூக்கி கொண்டு பாத்ரூம் பக்கம் செல்ல அது பெருங்குரல் எடுத்து அப்பா அப்பா என்று வீடே அதிரும்படி கத்தியது. எல்லோரும் அறைக்குள் ஓடி வர சத்தம் கேட்டு உதயும் எழுந்து வந்தான். அவனை பார்த்ததும் குழந்தை அவனிடம் தாவியது. அவளை வாங்கி கொண்டவன், துணியும் டவலும் உங்க அம்மாவை கொடுக்க சொல்லு என்றான். குழந்தையிடம் அதை கேட்டதும் மகிழ்ந்து போன அவனுடைய தாய் பிரியா சிலையாக நின்ற மருமகளை தட்டி, பாப்பாவுக்கு துணி எடுத்து கொடு என்றான். அவள் தயக்கத்துடனே குழந்தைக்கு கவுனும் டவல் சோப்பு தேவையான மற்ற பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்க வாங்கி கொண்டு குழந்தையோடு உதய் அறைக்கு சென்றான். கொஞ்ச தூரம் சென்றவன் ஞாபகம் வந்தவனாக திரும்பி, அம்மா, குழந்தைக்கு பால் கொண்டு வாங்க என்று சொல்லிவிட்டு தன் அறைக்கு சென்றான். குளிக்கலாமா ஜனுமா என்று கேட்கவும், அப்பா ப்ரஷ் பண்ணிட்டு தான் குளிக்கணும் என்று ப்ரஷ்ஷை காட்டி மழலையில் சொன்னாள். அவன் குழந்தையை அணைத்து கொண்டு, அப்படியா செல்லக்குட்டி என்று சிரிப்புடன் குளியலறைக்குள் அழைத்து சென்று ப்ரஷ் பண்ணிவிட்டான். ஜனிவை குளிக்க வைக்கும்போது, அப்பா இப்படி அம்மா தேய்ச்சி விடுவாங்க, இப்படி சோப்பு போடுவாங்க என்று தன் அம்மா குளிக்க வைத்ததை எல்லாம் ஞாபகமாக சொல்லியது. அவன் சிரித்து கொண்டே குழந்தையை குளிக்க வைத்து டவலை சுற்றி தூக்கி வந்து கட்டிலில் நிற்க வைத்து துவட்டி விட்டான். துணியை எடுத்து போட்டு விடவும், அப்பா பவுடர் போட்டுட்டு அம்மா துணி போட்டு விடுவாங்க என்றது அந்த வாண்டு. உதய் பவுடர் போட்டு அவள் சொன்னது படி பொட்டு வைத்து தலை சீவி துணி போட்டு முடிப்பதற்குள் அவன் முழு அப்பாவாக மாறியிருந்தான். அதற்குள் அவனுடைய அம்மா பால் எடுத்து வரவும் அதை வாங்கி கொடுத்தான். ஜனு குடித்து முடிக்கவும் லேப்பில் படத்தை ஓடவிட்டு, இதை பாரு, நான் பாட்டிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லவும் குழந்தை சமத்தாக லேப்பை தூக்கி மடியில் வைத்து படம் பார்க்க ஆரம்பித்தது. உதய், அம்மா, நான் பெங்களூர் கிளம்புறேன், அவளை ரெடியாக சொல்லுங்க, வேறு யாரிடமும் பேசும் மனநிலையில் நான் இல்லை என்றான் இறுக்கமான குரலில். உதய், அம்மா, உன் வாழ்க்கையில் தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறையா? சைது எல்லாரை விடவும் சின்ன பொண்ணுடா. அவங்க அம்மா பண்ணிய தப்புக்கு பாவம் அவ பலியாகிட்டா. அவள் நான் தூக்கி வளர்த்துனவடா. என் கண் முன்னால் அவள் வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறத பார்க்கும் சக்தி எனக்கு இல்லடா. அதுதான் என் பையனை விட பொறுப்பான பையன் சைதுவுக்கும் நல்ல அப்பா ஜனுவுக்கும் கிடைக்க மாட்டாங்கன்னு முடிவு பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணினோம். சைது லண்டனில் போய் செட்டிலாக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்திருக்கா. கடைசி நிமிஷத்தில் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. இதை விட்டால் அவளை நாங்கள் இழந்திருப்போம்டா என்று சொல்லி கண்ணீர் வடிக்கவும் அவன் மனம் கொஞ்சம் கூட இலகவில்லை. யாருக்கு வந்த விருந்தோ என்று பார்த்து கொண்டிருந்தான். என்னடா, நான் இவ்வளவு பேசுகிறேன், நீ எதுவும் பேசாமல் இருக்க என்று வருத்தப்பட்டாள். அம்மா, நான் யார் கூடவும் பேசும் மனநிலையில் இல்லைன்னு சொன்னது உங்களையும் சேர்த்து தான். போய் அவளை இன்னும் 1 மணி நேரத்தில் ரெடியாக சொல்லுங்க, இல்லைன்னா நான் பாட்டுக்கு கிளம்பிட்டே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அவளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் உதய். பிரியா முகம் முழுவதும் வேதனை நிறைந்திருக்க வெளியில் சென்று எல்லோரிடமும் சொல்லிவிட்டு சைது அறைக்கு சென்றாள். மது இன்னும் 1 மணி நேரத்தில் உன்னை கிளம்ப சொன்னான். சீக்கிரமாக கிளம்ப, பேக் பண்ணுறதெல்லாம் பேக் பண்ணியாச்சு, வேறு ஏதாவது வேணும்னா ஒரு முறை செக் பண்ணிவிட்டு போய் குளி என்றார். விழிகளில் நீர் நிறைந்திருக்க, அதன் உங்களுக்கு மருமகளாயிட்டேன், உங்கள் கூடவே இருக்கேன், உதய் மட்டும் கிளம்பட்டுமே என்றாள். நீ புத்தியோடு தான் பேசுகிறியா? எங்கள் கூட இருந்து என் கூடவா வாழ போகிற? போய் பொழப்ப பாரு, புருஷன் குழந்தைன்னு இருக்கிறதை விட்டுட்டு என் கூட இருக்கலாம் என்று திட்டினாள். அத்தை, எனக்கு பயமாக இருக்கு என்று கண்ணீர் வடித்தாள். சைது குட்டி, உதய் ரொம்ப நல்லவன், நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. அப்படி உனக்கு அங்கே இருக்க பிடிக்கலைன்னா சொல்லு, நானும் உங்கள் மாமாவும் கொஞ்ச நாள் வந்து தங்குறோம் என்றார். அப்போது உள்ளே வந்த வெற்றி, அம்மாடி என்று அவளை இழுத்து அணைத்து கொண்டார். நான் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சுக்க என்றார் கண்ணீருடன். கூடவே அழுது கொண்டு நின்றாள் அவளின் தாய் சாரு. அப்பா, என் தலையில் அப்படி எழுதியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் என்னை அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்களா? அதை மறந்துட்டு பழையபடி இருங்கப்பா என்றாள். சரிம்மா, உன் சொல்படியே கேட்குறேன். இந்த பணத்தை வாங்கிக்க, அங்கே வீட்டுக்கு தேவையானது எல்லாம் நீயே போய் வாங்கிக்க. நாங்கள் வந்து எல்லாம் வாங்கி கொடுத்து தனி கொடுத்தனம் வைக்கணும். ஆனால் உதய் விரும்ப மாட்டான், அதுதான்மா என்றார் தயக்கத்துடன். அப்பா, எதை கொடுக்கறதா இருந்தாலும் அவன்கிட்டயே கொடுத்துருங்க. இதை நான் வாங்கி தனியாகவா கடைக்கு போக முடியும்? அவன் தானே கூட்டிகிட்டு போவான் என்றாள்.
அப்பொழுதுதான் அவருக்கும் புரிய அவன்கிட்ட கொடுத்தால் வாங்குவானா என்றார். நீங்கள் ஜனு பாப்பாட்ட கொடுங்கப்பா, அவள் வச்சிருக்கட்டும், ஊருக்கு போய் எப்படி இருந்தாலும் வாங்கித்தானே ஆகணும் என்றாள் சைது. சரி, நீயும் வா, அப்பதான் உன் பொண்ணு வாங்குவா என்று அவளையும் அழைத்து கொண்டு உதய் அறைக்கு சென்றார். அங்கே ஜனு லேப்பில் படம் பார்த்து கொண்டிருக்க அவள் கையில் பணத்தை கொடுத்து, இதை வச்சுக்கம்மா, உனக்கு பிடிச்சதை அப்பாட்ட சொல்லி வாங்கிக்க என்றார். தன் அம்மாவை பார்த்தாள். சைது வாங்கிக்கோ என்றாள். அதில் மகிழ்ந்து போனவள் சரி தாத்தா என்று வாங்கி வைத்து கொண்டாள். அதே நேரம் குளியலறையிலிருந்து வெளியில் வந்த உதய் இதை பார்த்து ருத்ரமூர்த்தியானவன், ஜனு, அந்த பணத்தை அவங்க கிட்டேயே கொடு, யார் பணம் கொடுத்தாலும் வாங்குவியா, இனி யாரிடமாவது ஏதாவது வாங்கினா அடி பிச்சு விடுவேன் என்று கடுமையாக சொன்னான். எல்லாரும் அதிர்ந்து பார்த்தார்கள் என்றால் சைது நடுக்கத்துடன் பார்த்தாள். அவள் கண்ணில் பயம் அவளையும் மீறி தெரிந்தது. இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்தை விட இனி என்ன கஷ்டப்பட போறேனோ என்ற மனம் முழுவதும் ரணமாக அந்த இடத்தை விட்டு அழுது கொண்டே ஓடிவிட்டாள். ஜனு அப்பாவின் முகத்தில் முதல் கண்டிப்பில் பயத்துடன் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிய கால்கள் நடுங்க இரு கைகளையும் பொத்தி கொண்டு நிற்க அதை பார்த்தவனுக்கு உருகி போனது. அந்த கோபத்தை எல்லோரிடமும் காட்டினான். முதல்ல என் அறையில் இருந்து வெளியில் போங்க என்றான். உதய் என்று தயக்கத்துடன் அழைக்கவும் அவன் முறைத்தான். வேறு வழியில்லாமல் அனைவரும் அவன் அறையை விட்டு கிளம்பினார்கள். கதவை அடைத்தவன் போய் குழந்தையை வாரி அணைத்து கொண்டு, குட்டிமா, ஒன்றுமில்லை, பயப்படாதடா, அப்பாவுக்கு நீ யாரிடமும் எதுவும் வாங்குவது பிடிக்காது, அதுதான் திட்டேன், சரியா என்று சொல்லி புரிய வைக்க பார்த்தான். அவனுடைய ஆறுதல் கிடைக்கவும் இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகை பீறிட்டு கொண்டு வெளியில் வந்தது. அதில் உதய் மனம் சோர்ந்து போனான். யாரிடமோ இருக்கும் கோபத்தை குழந்தையிடம் காட்டிட்டேனே என்று நொந்து போனவன், குட்டிமா, நம்ம காருக்கு போகலாமா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கி தரேன் என்று அவளை சமாதானப்படுத்தினான். குழந்தை உள்ளம் எப்போதும் நடந்ததை சீக்கிரமே மறந்துவிடும், இல்லை என்றால் அழித்தவர்களிடமே ஆறுதல் தேடும். அதில் ஜனுவும் விதிவிலக்கல்ல. நடந்ததை மறந்து, அப்பா எனக்கு டெய்ரி மில்க், கிண்டர் ஜாய் எல்லாம் வாங்கித்தாங்க, ஐஸ்கிரீம் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கித்தாங்க என்று பட்டியல் போட்டது. ஏன், உங்கள் அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் திட்டுவாளா என்றான் உதய். இல்லை அப்பா, பிடுங்கி சாப்பிட்ருவாங்க என்றது குழந்தை. அதை கேட்டவனுக்கு சிரிப்பு வந்தது. குழந்தைகிட்ட கூட பிடுங்கி சாப்பிடுவாளா, உங்கள் அம்மாவுக்கு அந்த புத்தி போகவே இல்லையா என்றவனுக்கு சின்ன வயதில் இந்த அறையில் இருந்து ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்த ஞாபகம் வந்தது. அப்போதும் சைது நந்தினியிடம் சாக்லேட்டை பிடுங்கி தின்றுவிட்டு பழியை கதிர் மீதோ அருண் மீதோ போடுவாள். எல்லாரையும் விட குட்டி பெண்ணாக இருந்ததால் அவள் பேச்சுதான் சபை ஏறும். அந்த நினைவில் அவன் முகம் மேலும் புன்னகையில் விரிந்தது. ஜனு, நீ படம் பாரு, அதுக்குள்ளே நான் ரெடியாகிறேன், நம்ம போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கலாம் என்று சொல்லி அவளை அமர வைத்துவிட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு தயாரானவன் குழந்தையிடம் லேப்பை வாங்கி கொண்டவன் போய் அம்மா ரெடியான்னு பாரு என்று அனுப்பிவிட்டு லேப்பை அணைத்து பேக்கில் போட்டு கொண்டான். இன்னொரு முறை அறையை சுற்றி பார்வையை ஓட்டினான். எதையாவது விட்டோமே என்று. எல்லாம் சரியாக இருக்க பேக்கை தள்ளி கொண்டே வெளியில் சென்றவன் காரில் வைத்துவிட்டு உள்ளே வந்தான். ஜனு, கிளம்பியாச்சா என்று குரல் கொடுத்தான். ஜனு வெளியில் ஓடி வந்தாள். அதை தொடர்ந்து அந்த அறையிலிருந்து அனைவரும் வெளியே வந்தார்கள். உதய் என்று பேச முற்பட்ட பாட்டியை தடுத்தவன், போகலாமா ஜனு என்றான். போகலாம் என்று தலையாட்டிய குழந்தை அவனை தூக்கச் சொல்லி கையை தூக்கியது. அவளை தூக்கி கொண்டவன் பார்வை பேக்குடன் நின்ற சைதுவை தொட்டு மீண்டது. பின் வேகமாக காருக்கு சென்றான். அனைவரும் ஆளுக்கு ஒரு பெட்டியை தூக்கி கொண்டு வர புருவம் சுருக்கி அதை பார்த்தவன், நீ மட்டும் வா, உன் சம்மந்தப்பட்ட எதுவும் வரக்கூடாது என்றான். எல்லாரும் திகைத்து போய் பார்க்க காரை விட்டு இறங்கி முன்கதவை திறந்தவன் குழந்தையை கீழே இறக்கிவிட்டு சைதுவை பிடித்து இழுத்து உள்ளே தள்ளினான். அவள் பயத்துடன் சீட்டில் விழவும் குழந்தையை அவள் மடியில் திணித்தவன் வேகமாக காரை ஸ்டார்ட் பண்ணியவன் அனைவரையும் அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தான். அனைவரும் வாசலிலேயே விக்கித்து நின்றார்கள். பாட்டி என் பேத்தி என்று ஒப்பாரி வைக்க, தாத்தா கொஞ்சம் ஒப்பாரியை நிறுத்தறையா என்று கோபத்துடன் சொன்னவர் போய் அவங்க வேலையை பாருங்க என்று சத்தமாக சொல்லவும் அழுத விழிகளுடனும் பெட்டியுடனும் உள்ளே சென்றார்கள். தன் மகனிடம் மட்டும், வெற்றி, நீ கவலைப்படாதே, உதய் மேலே நம்பிக்கை வை, அவன் நிச்சயம் நம்மளை ஏமாற்ற மாட்டான், சைதுவை கட்டின புடவையோடு அழைச்சிட்டு போகிறான், நிச்சயம் நல்லா வாழ வைப்பான் என்று ஆறுதல் படுத்திவிட்டு தன் அறைக்கு சென்றான். வெற்றி அங்கே அழுது கொண்டு நின்ற தன் மனைவியை வெறிகொண்டு பார்த்தவன்
உள்ளே சென்றால் அவளை அடித்தாலும் அடித்து விடுவோம். இப்போ இருக்கும் மனநிலையில் இந்த பஞ்சாயத்து தேவைதானா என்று நினைத்து கொண்டிருக்கும்போது கார்மேகமும் சம்பத்தும் வந்து, வா மச்சான், வெளியில் போயிட்டு வரலாம் என்று இழுத்துச் சென்றார். இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.